கேள்வியா கேக்குறீங்க, நீ வந்தா என்ன செய்வ அதானே கேக்குறீங்க. கரெக்ட், கேட்கணும். மக்களோட அடிப்படை தேவைகளை தீர்க்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு இருக்கு. தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாவது வரும். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஆமாங்கண்ணா, நீங்க என்னென்ன பண்ணுவீங்க? வேனுக்குள்ள உட்காந்துக்கிட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுவீங்க. அப்படியே உங்களை பார்க்க வெக்கமே இல்லாம தற்கொலை பசங்க பின்னால ஓடி வருவாங்க. அதுல நிறைய பேர் உங்க எமனேர் வாகனமான அந்த பஸ்ல அடிபட்டு விழுவாங்க. அதையும் கண்டுக்கிட மாட்டீங்க. அப்படியே நிறைய தற்கொலை உங்களை பார்க்க பின்னால ஓடி வருவாங்க. அந்த கூட்டத்துல ஒரு 4 பேர் மிதிப்பட்டு செத்து போவான். அதுக்கும் கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்க மாட்டீங்க, மன்னிப்பும் கேட்க மாட்டீங்க. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். செத்து போனவங்களுக்குள்ள உங்க பணியூர் வீட்டுக்கு வர சொல்லி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க. இந்த விக்கிரவாண்டி மாநாடு, இந்த திருச்சி மாநாடு, மதுரை மாநாடு, அடுத்து கரூர், இப்ப இந்த சேலம் மாவட்ட பரப்புரைகளை இறந்து போன அந்த சுராஜிங்கிற மனிதரோட சேர்த்து கிட்டத்தட்ட இப்ப ½ செஞ்சுரி அடிக்க போறாரு நம்ம தளபதி அண்ணா. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இதுதான் நம்ம தளபதி அண்ணா அரசியலுக்கு வந்த பிறகு இவர் செஞ்ச மகத்தான சாதனை.